Hi friends, welcome to my channel samayalkarpom. இன்னைக்கு நம்ம சேனல்ல நல்ல காரசாரமான பூண்டு மிளகாய் சட்னி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த சட்னி பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கடாயில ஒரு 2-3 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் லேசாக சூடானதுக்கு அப்புறம் அது கூடவே காரத்துக்காக 12 வரமிளகாய் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துட்டு இதை கருக விட்டுறாமல் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது வரமிளகாய் நல்லா வறுபட்டுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டதுக்கப்புறம் இதை வேறு ஒரு பிளேட்டில் தனியாக வச்சுட்டு இது கூட 1 கப் பூண்டு சேர்த்து இதையும் எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த பூண்டு லேசாக செவந்து கலர் மாறி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போது பூண்டு சேர்த்து ஓரளவுக்கு வதங்கினதும் இதோட ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது புளி சேர்த்து வதக்கியாச்சு, அவ்வளோதான். இதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஆற வச்சுருங்க. ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போது மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை அரைக்கிறதுக்கு நம்ம வரமிளகாய் பூண்டு வதக்கின எண்ணெயை சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. அடுத்து இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்ல மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னிக்கு தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க. தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பூண்டு வரமிளகாய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, ஊத்தப்பம் அப்புறம் வெரைட்டி ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.